வெல்கம் டு சாய் யூடியூப் லேர்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.1ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்குறோன்னா அதில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும். 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். அதாவது இப்போது x + y + z = 5 இருக்குன்னா இன்னொரு ஈக்குவேஷன் உங்களுக்கு 2x + 2y + 2z = 10 இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேற ஒரு ஈக்குவேஷனாக தான் இருக்கணும். ஸோ இஃப் தட்ஸ் த கேஸ் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஸோ சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெசன்டேஷன் மேட்டர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறையவே தெரியும். நம்மளோட ஒரு சம் சால்வ் பண்ணும்போதுமே நம்ம ட்ரிக் சொல்லுவோம் இல்லையா, அண்ட் மார்க்ஸ் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுபடி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஈக்குவேஷனை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை வச்சு தான் சம் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அப்பப்போ பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் மெயினாக வச்சு எடுத்துக்கோங்க. எழுதுனதோடு நீங்கள் இதை நம்பர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் 1, செகண்ட் இருக்கிற ஈக்குவேஷன் 2 அண்ட் தேர்ட் இருக்கிற ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ எது கண்டுபிடிக்கணும்? 2 ஃபைண்ட் வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ்? x, y அண்ட் z. ஸோ இதை 3 தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷன்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பட் எல்லாருமே பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, அடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சப்ட்ராக்ஷன் பண்ணுறதை விடன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் பார்த்தோன்னா இங்கே எக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸில் 100 கோஎஃபிஷியன்ட், இங்கே 2 கோஎஃபிஷியன்ட், இங்கே 1 கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை எடுக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து 3 கேசஸ்மே சொல்லிடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இடத்துல 100 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் இன்னொரு அந்த ஈக்குவேஷன், அதாவது இதில் ஏதாச்சும் ஒன்று எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து எடுத்து நீங்கள் 2ஓட மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிடைக்கிற 2 ஆன்சரை வச்சு நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வையை பார்க்கலாம். வையை பார்த்தோன்னா இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ இது 2 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் 2ஓட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் 3ஓட சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். பட் பெட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே கோஎஃபிஷியன்ட் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸை வந்து குறைக்கும், அண்ட் மார்க்ஸும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜெட்டை பார்க்கலாம். ஜெட்டுக்கு வந்து இங்கேயும் +1 இருக்குது, இங்கேயும் +1 இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 3ஓட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷன் 3ஓட சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் கேஸ். ஸோ இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக எது விஷயம் அப்படின்னா, நீங்கள் வையை தான் வந்து எடுக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். வையை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன் வையை எடுக்கணும்? ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம், செகண்டை மல்டிப்ளை பண்ணியும் ஈஸியாக அடிஷன்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்படியே பண்ணலாம். So, solving equation 1 and equation 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது equation 1 and equation 2 நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம equation 1 and equation 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். equation 1 x + y + z = 5 and equation 2 2x - y + z = 9. ஸோ இப்போ நம்ம வையை கேன்சல் பண்ண போகிறோம். வையை கேன்சல் பண்ணுறதுனால நம்மளோட சம் இங்கே அடிஷன். ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷனில் அப்போ நம்ம கீழே எதுவுமே சயின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போது எக்ஸ் அண்ட் 2x ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3x +x அண்ட் +y அண்ட் -y இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு +2z இருக்கும், ஈக்குவல் டு உங்களோட ஆன்சர் 14. ஓகே, ஈக்குவல் டு 14 வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுல எது உங்களுக்கு ஈஸினா அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான்.
ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 1 நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்விங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 3. ஓகே, ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 3. பட் இங்கே என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 3ல உங்களோட கோஎஃபிஷியன்ட் -2. ஓகே, பட் 1ல் கோஎஃபிஷியன்ட் +1. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1-ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். பட் ஃபஸ்ட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஈக்குவேஷன் 1 into 2 ஆர் 2 into ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். இம்ப்ளைஸ் 2x plus 2y plus 2z equal to 10. 5 into 2 10. ஓகேவா? ஈக்குவேஷன் 3-ஐ நீங்கள் மாற்றணுமா? கிடையாது. ஈக்குவேஷன் 3க்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம அப்படியே ஈக்குவேஷன் 3-ஐ எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 16. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சம்முக்கு வந்துட்டோம். இப்போ அடிஷன் பண்ணணுமா சப்ராக்ஷன் பண்ணணுமா? சைனை பாருங்கள், வேறு சைனில் இருக்குது. அப்போ பண்ண தேவையில்லை, வெறும் அடிஷன் பண்ணால் போதும். ஓகேவா? சப்ராக்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? 2x + xன்றது 3x. இங்கே வந்து +2x +2y -2y கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு +5z = 26. உங்களுக்கு 5th ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 4-ம் ஈக்குவேஷன் 5-ஐயும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இங்கே எது விஷயம் அப்படின்னா, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஒரு கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். சால்விங் 4 and 5. ஓகே, ஸோ 4 ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? 3x + 2z = 14. ரைட்? 3x + 2z = 14 and ஈக்குவேஷன் 5 3x + 5z = 26. ஸோ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு சேமாக இருக்குது. எதுக்கு? 3க்கு. பட் நீங்கள் அடிஷன் பண்ணணுமா? கிடையாது, சப்ராக்ஷன் தான் பண்ணணும். சப்ராக்ஷன் இங்கே பண்ணுறீங்கன்னா, இந்த செகண்ட் இருக்குல்ல கீழே ஈக்குவேஷன் 5, இதில் எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ இங்கே +3x அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம், +5z மைனஸ் போட்டுக்கிறோம், +26 மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? மைனஸ் போட்டோன்னா என்ன ஆகும்? +3x -3x கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2z -5z -3z ஆகும். ஈக்குவல் டு இங்கேயும் மைனஸ் தான் வரப்போகுது, ஏன்னா 26 தான் பெரிய நம்பர். சப்ராக்ட் பண்ணோன்னா 26ல் 14 உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்கே வந்து 2 வந்துடும், இங்கே வந்து 1 வந்துடும். ஸோ 12 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போது ரெண்டு பக்கமே நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 2 மைனஸும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே z இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுறோன்னா எப்படி எழுதுவோம்? 12/3. 12/3 என்ன ஆன்சர்? 4. ஸோ இப்போ z-ஓட வேல்யூ 4ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இருக்கிற 4 and 5 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் எதில் கோஎஃபிஷியன்ஸ் வந்து சின்ன வேல்யூவாக இருக்கோ அதில் தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 4ல் நான் இங்கே எழுதிக்கிறேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 3x இருக்குது ப்ளஸ் 2z வருது. z-ஓட வேல்யூ என்ன? 4 = 14 நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே 3x அப்படியே இருக்கட்டும். 2 into 4 நம்மளுக்கு 8ஆக கிடச்சிரும், = 14. இந்த 8 இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு அது 14 - 8 ஆகிடும். 14 - 8 என்ன ஆன்சர்? அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 3x = 6ன்னு வந்துடும். ஸோ இப்போது x = என்ன? 6/3. 6/3னா 3 டேபிள்ஸில் 6 2 டைம்ஸில் வந்துடும் இல்லையா? ஸோ x = 2ன்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போது 1 2 and 3 இந்த 3 ஈக்குவேஷனில் நீங்கள் போய் பார்க்கணும். இந்த 3 ஈக்குவேஷனில் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எதில் கம்மியாக இருக்குது? அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, y-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, z-ஓட வேல்யூ 4. இதோட ஆன்சர் 5. இப்போ இந்த 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோன்னா 6 வந்துடும். 6 + y = 5 and y = 5 - 6, அதாவது என்ன? -1. ஓகே, -1. ஸோ y = -1. ஸோ இது ஒரு ஆன்சர். லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுன்னு போட்டு நீங்கள் என்ன எழுதணும்? the values of 3
வேரியபிள்ஸ் ஆர் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் x is equal to xோட வேல்யூ என்ன 2, y is equal to -1, z is equal to 4ன்னு போட்டுட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓவர். ஸோ இந்த சப்டிவிஷன் இதோட முடியுது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1/x minus 2/y plus 4 is equal to 0. ஸோ இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக கொஸ்டின் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போயிடலாம், கொஸ்டின் படிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இருக்குல்ல இந்த 4 இது வந்து இந்த சைடுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஒரு ஈக்குவல் டுக்கு இன்னொரு சைடில் ஒரு நம்பரை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதோட சைன் வந்து மாறிடும். ஓகே, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குன்னா அங்கே மைனஸ் ஆகிடும். அப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிக்கோங்க. இதே அப்படியே கிவன் வச்சுக்கலாம். ஓகே, இதே அப்படியே கிவன் வச்சுட்டு இப்போ நம்ம டைரெக்டாக வந்து 2 ஃபைண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் சொல்யூஷனுக்கு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஈக்குவேஷனை மாற்றி எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1/x 1/y அதாவது 2/y இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/xன்றது 1 × 1/x கரெக்டாக, மைனஸ் 2/yன்றது 2 × 1/y அதுதான் வந்து வேல்யூ. இப்போ நான் என்ன சொன்னேன், ஈக்குவல் டுக்கு இன்னொரு சைடு தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இந்த +4 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது -4 ஆகிடும். இந்த 1/x 1/y அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸில் 1/z இந்த 1/z எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் X கேபிட்டல் Y அண்ட் கேபிட்டல் Z எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன போட்டுக்கணும், லெட் 1/x 1/y அண்ட் 1/z be x y அதாவது கேபிட்டல் X கேபிட்டல் Y அண்ட் கேபிட்டல் Zன்னு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இப்படி வச்சாச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, 1/xன்னு இருக்குது, ஸோ அதை வந்து கேபிட்டல் Xன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் 2 × 1/yல -2y ஈக்குவல் டு -4. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 என்ன ஆகும், அப்போது ஈக்குவேஷன் 2 1/y, ஸோ y மைனஸ் 1/z இருந்துச்சு, ஸோ அது கேபிட்டல் Z +1 ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு, அப்படின்னா ஈக்குவல் டு -1. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல நம்மளுக்கு ஈக்குவல் டுவில் பிரச்சனை இல்லை, அப்படியே தான் 14 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தோட வேல்யூ மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். அதாவது கேபிட்டல் X அதாவது 2z மைனஸ் 2z ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 14. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் தான் இருக்குது, 3 வேரியபிள் இல்லை. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஈக்குவேஷனில் 3 வேரியபிள் இருந்தால் தான் அதை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x இருக்குது y இருக்குது z இல்லை அப்படின்னா ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் y இருக்குது z இருக்குது x இல்லை அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம். இங்கே yயோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. சால்விங் நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். பட் எதுக்குமே இதில் கோஎஃபிஷியன்ட் பார்க்க முடியாது. ஸோ டேரெக்டாக நம்ம 1 and 2 2 and 3 சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, 1 and 2 சால்விங் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x மைனஸ் 2y ஈக்குவல் டு -4 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் 0zன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் 0z ஈக்குவல் டு -4. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, எக்ஸுன்ற ஒரு வேல்யூ இல்லை, ஸோ 0x. ஓகே, 0x ப்ளஸ் y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு -1 இப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் காமனாக நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேரியபிள் y தான். ஸோ இப்போ நம்ம வேறு வழியில் yயை தான் வந்து நம்ம மாற்றி ஆகணும் இல்லையா, அதை தான் கேன்சல் பண்ணி ஆகணும்.
இப்போ yயை கேன்சல் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். 2ஓட 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0. ஓகே, 2ஓட yயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ஆகிடும். 2ஓட 1 இங்கே 1 தானே இருக்குது, 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 2 ஆகிடும். இங்கேயும் -1 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அது 2 ஆகிடும். ஸோ இதுதான் இப்போது வந்து சிச்சுவேஷன். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2ஐயை கேன்சல் பண்ணுறீங்க. அப்படியே கேன்சல் பண்ணலாமா இங்கே அடிஷன் போட்டுட்டு, ஏன்னா சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே 1x இருக்குது, இங்கே 0x இருக்குது. 1 + 0 என்னது 1. ஸோ இங்கே வெறும் x மட்டும் இருக்கும். இங்கே பாருங்கள் 0z இருக்குது, -2z இருக்குது. அப்போ -2z தான் வருமா, ஈக்குவல் டு இங்கேயும் ஆட் தான் பண்ண போகிறோம், -6. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் 4. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4 நம்மளுக்கு கிடைச்சாச்சு. டைரெக்டாக இந்த 3 ஈக்குவேஷன் போங்களேன். இதில் இந்த ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர், அதாவது ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 3க்கு சிமிலராக இருக்குது. ஈக்குவேஷன் 3க்கு அது சிமிலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதை சால்வ் பண்ணிடலாமா, உங்களுக்கு ஈஸியாகவே வேலை ஒரு ஸ்டெப் முடிஞ்சிடும். ஸோ இதோட மார்க்கை எங்கே காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 1/xஐ வந்து கேபிட்டல் எக்ஸாக மாற்றுறோம்ல, ஸோ அந்த பார்ட்டோட அந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிடும். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம சால்விங் ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷனோட எக்ஸ் அண்ட் இதில் இருக்குன்னா ஈக்குவேஷன் 3 இல்லையா. ஸோ சால்விங் ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தை தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 நம்மளுக்கு தேவை. ஈக்குவேஷன் 3ல் 3x இருக்குது, 2z இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் எக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஜெட்டோட வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 நம்மளுக்கு 3x + 2z = 14. ஸோ ஆர்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியே எழுதிக்கணும். அண்ட் ஈக்குவேஷன் 4 எந்த சேஞ்சஸும் கிடையாது, x - 2z = -6. இங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், ப்ளஸ்ஸாக மீன்ஸ் சப்ராக்ஷனாக அடிஷனாக, அடிஷன். ஏன் சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன இருக்கும், இங்கே 3 + 1 நம்மளுக்கு 4x ஆகிடும் கரெக்டாக, ஈக்குவல் டு இங்கேயும் வந்து அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் உங்களுக்கு 8. ஸோ x = 8/4 கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ x = 2ன்னு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஜெட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் இன் 4ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டோன்னா x - 2z = -6. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 - 2z = -6. ஸோ இந்த 6 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம், -2z அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 2 + 6 ஆகிடும். ஓகே, 2 + 6 நம்மளுக்கு 8 ஆகிடும் கரெக்டாக. 8 = 2zன்னு வரும். அப்போது z = 8/2. ஆன்சர் என்ன, 4. ஓகே, ஸோ z = 4. செகண்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு அண்ட் ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்ன, ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ அண்ட் ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. தேவை வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y அண்ட் எக்ஸ் ஆர் y அண்ட் z கூட இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எந்த கோஎஃபிஷியன்ட்டும் கிடையாது. y - z = -1. ஓகேவா, substitute in equation 2 y - z = -1. ஸோ ஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு 4ன்னு தெரியும். ஸோ இது -4 ஆகிடும். இங்கே y அப்படியே இருக்குது, = -1. இந்த 4ஐ நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோன்னா -4ன்றது +4 ஆகிடும் கரெக்டாக. அப்போது +4 - 1 நம்மளுக்கு 3ன்னு வந்துடும். ஸோ இங்கே நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். இந்த y அப்படியே இங்கே வந்துடும் y. ஸோ y = 3 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிட்டுதான். ஸோ y = 3, z = 4 அண்ட் x = 2லாம் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இந்த x அண்ட் y அண்ட் z என்னது, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம். 1/xோட வேல்யூ தான் கேபிட்டல் எக்ஸ், 1/yயோட வேல்யூ தான் கேபிட்டல் ஒய் அண்ட் 1/z வேல்யூ தான் கேபிட்டல் ஜெட்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2, 4 அண்ட் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய் அண்ட் கேபிட்டல் ஜெட்டோட வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, இந்த கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்துச்சு 2 இல்லையா? 2னா அப்போது 1/x தான் இதோட வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம்னா இதுவும் 1/2ன்னு அர்த்தம். அண்ட் இந்த கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 3. அப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்த ஒய்யோட வேல்யூ வந்து 1/3. ஓகே, கேபிட்டல் ஜெட்டோட வேல்யூ வந்து 4. அப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்த எக்ஸோட வேல்யூ என்னது 1/4. ஸோ இந்த மூணும் தான் இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் y ப்ளஸ் z. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வழக்கம் போல் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பார்ட் ஒரு ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்குல்ல, ஸோ ஒரு ஈக்குவல் டுக்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் செட்டாக, இது வந்து உங்களுக்கு செகண்ட் செட்டாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு தேர்ட் செட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமே. எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு உங்களுக்கு டினாமினேட்டரில் 2 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். 10ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்கன்னா இங்கே 3y + 20/2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த பார்ட்டை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, இப்போ இதை விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேட் ஆகிருக்கு வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y + 20/2ன்னு இருக்குது. இந்த 2வை நீங்கள் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் 2 இன்ட்டு இப்படி 2 இன்ட்டு z + 20 இஸ் ஈக்குவல் டு 3y + 20ன்னு இருக்கும். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணுறோன்னா 2x + 40 ஈக்குவல் டு 3y + 20. ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம், வேரியபிள்ஸ் எல்லாம் அதாவது கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைடு, வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு. அப்படி எடுக்கிறோன்னா 2x - 3y, ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குல்ல, அப்போ இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே ஒரு 20 ஏற்கனவே இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற இந்த +40 இந்த சைடு போகும்போது -40 ஆகிடும். ஸோ இது -40. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் -20ன்னு கிடைக்கும். அதாவது 2x - 3y = -20 உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இப்போ தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம், செகண்ட் செட். இப்போ செகண்ட் செட் பார்க்குறோன்னா ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ செகண்ட் செட் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன போட்டிருக்கு 3y/2 + 10 இஸ் ஈக்குவல் டு 2z + 5. ஸோ இங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் அந்த லைக் டேர்ம்ஸ் கேல்குலேஷனாக இந்த 2y இங்கே போயிடும், அப்போ இது 20 ஆகிடும். அதாவது 3y + 20/2 ஈக்குவல் டு 2z + 5. ஓகே, இந்த 22 மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 2z + 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2வை இங்கேருந்து எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 3y + 20 ஈக்குவல் டு 4z + 10 இல்லையா? அதாவது இந்த 2க்கு ஒரு தடவை இந்த 2வை மல்டிப்ளை பண்ணணும், இந்த 5க்கும் இன்னொரு தடவை இந்த 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கே, ரைட்? ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் லைக் டேர்ம்ஸை நம்ம சேம் சைடுக்கு கொண்டு வர போகிறோம். ஓகே, லைக் டேர்ம்ஸை சேம் சைடு கொண்டு வரதுன்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே எழுதிக்கலாம் 3y, இங்கே -4 இருக்குது, இந்த +4 இருக்குது, இங்கே வரும்போது அது -4 ஆகிடும் இல்லையா? ஸோ -4z ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே +10 இருக்குது, இங்கே இருக்கிற +20 இங்கே போச்சுன்னா -20 ஆகிடும். ஸோ -20 + 10 உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், -10 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த -10 நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு -10. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போது மறுபடியும் இந்த கேல்குலேஷன் பார்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 110 மைனஸ் y + z. ஸோ 110 - y + z அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்னா
110 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸை நீங்கள் y கூட மல்டிப்ளை பண்ணணும், z கூடவும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இங்கே -1ன்னு இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ -y மைனஸ் zன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம்? 2z + 5க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது 110 இருக்குது, -y மைனஸ் z இருக்குது. லைக் டேர்ம்ஸை ஒரு சைடு எடுத்துகிட்டு வரோன்னா வேரியபிள்ஸ் ஒரு சைடில், அப்போ இந்த -2z நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இங்கே -2z வந்துடும், ஈக்குவல் டு 5 இருக்குது. இந்த 110 இங்கேருந்து எடுத்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோன்னா இது என்ன ஆகும்? -110 ஆகிடும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு லைக் டேர்ம்ஸ் இருக்குன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். ரெண்டுமே சப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? -y மைனஸ் 3z ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும்? 5 மைனஸ் 110, அதாவது -105ன்னு வந்துடும். இப்போ ரெண்டு பக்கமே பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு மைனஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு y + 3z ஈக்குவல் டு -105ன்னு வைப்போமா? ரெண்டு பக்கமே மைனஸை கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் அந்த ஈக்குவேஷன் 3a எப்படி இருக்கும்? இந்த ஈக்குவேஷன் 3a இதுதான். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் 3. ஓகே, இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 மூணுமே நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணுறதுல போன சம்மில் பார்த்தா அதே மெத்தட் தான். 2 ஈக்குவேஷன் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உங்களுக்கு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் சின்னதாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து y அண்ட் y, z அண்ட் z இருக்குது. ஸோ டைரெக்டாக நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். y + 3z is equal to 105ன்னு ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. 3 and 4 செட் ஆகுமா? செட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 3-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவேஷன் 2-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போது 4ஓட மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 3-ஐ 4y + 12 ஈக்குவல் டு 4 × 105. ஸோ 105 × 4 உங்களுக்கு 420 வந்துடும். ஓகே, ஸோ 420. ஓகே, ஓகே 420. ஸோ 420 கிடச்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் 2-ஐ 3ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 6y மைனஸ் 12z, இங்கே z மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஈக்குவல் டு -30. ஓ, 2ஓட மல்டிப்ளை பண்ணிட்டேன், சாரி. ஓகே, 9y. ஓகேவா? இப்போ முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? லைக் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அடிஷனாக சப்ராக்ஷனாக எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே இருக்கிற சைன்ஸை பார்க்கணும். சைன்ஸில் என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ அப்படியே விட்டுறலாமா? விட்டுறலாம். அப்போ என்ன போடணும்? இங்கே நீங்கள் போடுறது ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் போட்டோன்னா இங்கே என்ன ஆகும்? இது அப்படியே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? கேன்சல் ஆகிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீழே சால்வ் பண்ணணும். சால்வ் எப்படி பண்ணுவீங்க? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு 13y கிடச்சிரும். ஈக்குவல் டு 420ல் 30 சப்ராக்ட் பண்ணணும். 30 சப்ராக்ட் பண்ணுறது போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 390. கரெக்டாக 390 கிடைக்கும். ஸோ 390 கிடைக்கும் போது y is equal to 390/13 வரும். 390/13னா உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? 30 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ y is equal to 13 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதை என்ன பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்றுத்தில் நம்ம போடணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் போடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். எதில் போடலாம்? ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டலாமா? y + 3zல. ஓகே, ஸோ y + 3z is equal to என்ன கிடைச்சிது நம்மளுக்கு? y + 3z is equal to 105. ஓகே, 105. இப்போ yயோட வேல்யூ 13 எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச தொட்டு நான் என்ன பண்ணுறேன்? இங்கே 3z இருக்குது, ஈக்குவல் டு 105 இருக்குது. இந்த 30-ஐ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது 105ல் 30-ஐ நம்ம சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 75 ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக?
நம்மளுக்கு 75 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ 3z வேல்யூ வந்து நம்மளுக்கு 75. அப்போ z வேல்யூ என்ன? 75/3. கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 6 கிடைக்கும், 5 டைம்ஸ் நம்மளுக்கு 15 கிடைக்கும். ஸோ z வேல்யூ 25 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பார்க்கணும். எக்ஸுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ 2x - 3y - 20. ஓகே, 2x - 3y - 20. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன், ஈக்குவல் டு -20. ஸோ இப்போது எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒய்யோட வேல்யூ 30. ஸோ 3 × 30 -3 × 30 = -20. ஓகே, ஸோ 2xோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்? இதோட ஆன்சர் -90 = -20ன்னு வந்துடும். இப்போ இந்த -90யை நீங்கள் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது வந்து +90 ஆகிடும். +90 ஆகிடுச்சுன்னா அப்போது இந்த 2xோட ஆன்சர் உங்களுக்கு +70 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 70/2, அதாவது 35ன்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூ 35. ஸோ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 30 அண்ட் z வேல்யூ 25. ஸோ இதுதான் அவங்களோட ஆன்சர்.